சார் நீங்க உட்காருங்க உட்காருங்க. தண்ணி விடுற என்ன காட்டினியா 43 இன்ச்சஸ் ஆஃபர்ல இந்த டிவி தான் சார். நீங்க இது சார் இந்த தேனி அருவி கொட்டுறது தான் சார். சார் இங்க பாருங்க சார், நான் என்ன கேட்குறேன்னா இந்த அருவி கொட்டுது இல்ல, இதுல நான் கால் நினைக்கணும், அந்த மாதிரி ஒரு டிவியா கொடுக்கும். கால் நினைக்கிற பாடம் நினைக்கிறதுக்குலாம் என்ன தொட்டி தான் தெரியல. ஆறாம் எது இது வந்து இந்த இந்த அருவி கொட்டுது பாருங்க. அது இந்த இன்ச்சஸ் 65 இன்ச்சஸ் என்ன ப்ரைஸ் வருது? 55 என்ன ரேஞ்ச்? சார் 38,000 வருது சார். 38,000லாம் வந்து எனக்கு தெரியாதா? மாடல் இருக்கான்னு கேட்டேன். இருக்குல்ல சார், நீங்க அதே பாருங்க. இதை பாருங்க, இந்த இதை பாருங்க. இது வந்து ஆஃபர் தான் சார். 1/1 சார். 1/1 சர்வீஸ் மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி சார்? சர்வீஸ் நம்ம கம்பெனில நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துருங்க. இன்ஸ்டலேஷன் ஃப்ரீ. என்ன டிசைன் மாட்டியாத ஷவுட் எடுத்துருவாங்க சார். ரெடி சார். நீங்க வந்து சார் நீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ஷன் போறதுக்கு நீங்க பை ஒன் கெட் போறது உங்களுக்கு பெட்டர்னு தோணுது. உங்க ரிலேஷனுக்கு யாராச்சும் சோட்டில் உப்பு கொடுத்தீங்க கேட்கவே இல்லை. உங்களே அடிச்சாரா? அதான் ஏதோ மறைக்கிற மாதிரியே தெரிஞ்சு. சரி சார், நீங்கள் பாருங்கள் சார். உங்களுக்கு சூடு எதுவும் பிரச்சனை இல்லை சார். வேற என்னென்ன ஆப்ஷன்லாம் அதில் இருக்குது? எல்லா ஆப்ஷனுமே நான் சர்வீஸ் பண்ணலாம். கேட்டேன். சொல்லுங்க சார். நீங்கள் சொல்லு. சார் நாங்கள் பேசுனா நீங்கள் பேசணும் சொல்லுங்கள் சார். நான் சொல்லிட்டேன். அண்ணா என்னண்ணா சொல்ல மாட்டேங்க ஒன்றும்? சொல்லவே மாட்டீங்க. வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு ஆள் விட்டு போங்க சார். ஏன் சார் விடுங்க சார். என்ன சார்? ஏன் சார் சார் நீங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன பண்ண அந்த அடிச்சிட்டு இருக்க? சேரப்படுத்திட்டு இருக்க நீ? பண்ணிட்டு இருக்க? உடைக்கிற மாதிரி
சுத்தமா இருக்கா தூசியா இருக்கா தொலைச்சிட்டு இருக்கேன் இப்ப ஒரு லொகேஷ் கேட்க வைக்கிறா என்னாச்சு சார் என்னாச்சா? சார் ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க சார் சார் பாத்தீங்களா சார் எடுத்தாரல சார் அவன் அடிக்கிறான் சார் அவன் அடிக்கிறான் சார் மேல தலையில கை வைக்கிறான் சார் இவன் சார் புரிஞ்சுட்டாரா மூஞ்சிலாம் உடச்சு உடனே சார் மேல கை வச்சு நீ சேர் எடுத்துட்டு இருக்க வேலை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு வாரம் வந்து நான் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களா என்ன மேல கஷ்டம் வந்துப்பீங்க சார் 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 வந்துப்பீங்க சார் நான் சேர் தொடச்சு சேர் எப்ப தருப்பீங்க உட்கார தருப்பீங்க இவ்வளவு நான் மண்டை அடிக்கிறான் நீங்க சேர் தருங்க உட்காருங்க சார் நீங்க இருங்க மணி கட்டி அடிக்கலாம் மேல நீங்க சேர் தருங்க மூஞ்சிலாம் உடச்சு வந்துட்டேன் சார் 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 உட்காருங்க உட்காருங்க தள்ளி விட்டுட்டு சார் டிவியை முடிச்சு விடுங்க டிவியை முடிச்சு தெளிவான மயில மண்டையில அடிக்கிறான் கீழே தெளிவான மேனேஜர் இந்த அளவுல மண்டையில அடிக்கிறான் நாங்க இதுதான் அப்படியே மண்டையில அடிக்கிறானா நீங்க வந்துருங்க என்ன பண்ணுவேன் வந்து வச்சுக்கோ சார் 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 நீங்க போக சார் சார் நீ பையா நீ மேனேஜர் வெளியே கேள்வி விடுற பையா ஏன் சார் ரவுடி சொல்ல பண்றீங்க அடிச்சா மூஞ்சல கீச்சிருவேன் ஏன் சார் ரவுடி சார் பாத்தல இருக்கா உட்காருங்க சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார் அத மேல கை வச்சா சார் அங்க கூட்டு போங்க சார் அங்க கூட்டு போங்க என்ன மேல குத்து வந்து சார் வேணாம் சார் கை சார் சார் யாரா அவன் இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான் சார் நீங்க மரியாதை பாருங்க உங்களுக்கு மரியாதை கொடுங்க அடுத்த உங்களுக்கு வச்சுருவேன் போயிடுங்க அடுத்த உங்களுக்கு வைப்பேன் நீங்க நான் என்ன சார் பண்ணேன் அவன் மனைவி வச்சா நீங்க எடுத்து போடுங்க அதான் கோவம் வந்துருக்கு இவர் மேனேஜர் சேர் எடுத்து விடுறாரு சார் நீங்க உட்காருங்க சார் எங்களை சத்தம் போடுங்க எங்களை சத்தம் போடுங்க ஏன் சேர் எடுத்துக்கிறீங்க அவன் நீங்க அடிக்கிறான் நீங்க சேர் சார் பாத்தீங்களா சார் நீங்க பாத்தீங்களா சார் பாக்கல சார் பாக்கல சார் நீங்க பாக்கலீங்களா பாக்கல சார் ஓகே சார் என்னாச்சு சார் என்னாச்சு தெரியல சார் திடீர்னு மண்டியில் அடிச்சு வந்தார் அது பார்த்தா நான் அடிச்சு வந்தாரு நீங்க அடிக்கலையா அவரை நான் அடிக்கல சார் அவர் தான் சார் சார் ஐ எக்ஸ்ட்ரீம்லி சாரி இப்போ நான் சேரை இழுத்தோன்னு குப்பரை அடிச்சு மண்ணை கவுங்களா அந்த மண்ணை கவுல மண்ணை சாப்பிட்டேன் மயிலே கீழே இழுத்து போய் தள்ளி விடுற நான் எதிர்த்து பாக்குறேன் உன்னையும் கொண்டுருவோம் நான் பார்க்க மாட்டேன்னா அவன் மண்டையில அடிக்கிறான் ஒரு பொருள் அவன் வந்து விளையாட்டு காமி விழிச்சிருக்கீங்களா சார் ரவுடி தானே பண்ணாங்க சார் இல்ல சார் இல்ல சார் உட்கார்ந்துருக்கீங்களா பார்த்தா சார் என்ன சார் என்ன டீ கேட்டுருக்காரு எல்ஜி சார் என்ன ரேட் பண்ணி கொடுங்க அவருக்கு ஆஃபரே பண்ணி கொடுங்க அவருக்கு ஏதோ பிபி சுகர் இருக்குன்னு நினைக்கிறேன் டிபி சுகர் எனக்கு இருக்கு அது உனக்கு எதுக்கு பாரு ரொம்ப பண்ற அடிச்சா தாங்க மாட்டேன் ஒரு அடி பிபி சுகரை நான் மாத்த நான் நீ வாங்கி தரப்பா சின்ன ஆளுன்னு சொல்லிட்டு என்ன அடிச்சுடா என் அண்ணா இருக்காரு அடிச்சிருக்கீங்களா அவன் மயிரவன் அண்ணா 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 நீ அவசரப்பட்டு போய் அடி வாங்கிறாய் நீ அவசரப்பட்டு போய் அடி வாங்கிறாய் ஆறு 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 அது பேர் ஆடி சொல்லுவாங்க மேலே ஈஸ்வரா மேலே ஈஸ்வரா பார்க்கலாம் நீ என்ன சார் நீ உட்காருங்க சார் ஆக்சுவலி நீ பார்த்து சார் அவசரப்பட்டு அடிக்கிட்டு வாங்கிறாங்க சார் ஐயா ஒன்னு கொண்டு இருக்கு ஐயா பாப்பா வந்து பண்ணிட்டு நீ நிறைய பிரச்சனை வருது மேனேஜர் சார் மேனேஜர் பேரு மயில் மேனேஜர் போய் ஏய் ஒழுங்கா உட்கார்ந்து 4 பேர் மூஞ்சி நீங்க ஏன் சார் இங்க வரீங்க அவர் போட்டு முடி ஒன் பை ஒன் போட்டு முடி மூஞ்சில வச்சுக்கோ யாட்டி தாங்க மாட்டேங்குது கொஞ்சம் புரியுது சொல்லு என்ன பண்ற நீ போய் சொல்லு இங்க பாருங்க 25000 பில் போட்டு அவர் ரொம்ப கோபப்படுறாரு 73 கேட்டாங்க சார் இரு சார் கட்டுப்படி 27000 டிவி எப்படி சார் நான் மூட்டை கம்மி பண்ணி 24 வச்சுங்க அவ்வளவுதான் 25 தேவை சார் டிவி வாங்க சரிப்பட மாட்டாரு அடி வாங்க தான் சரிப்படுவாரு அண்ணனை கூட்டா ஒரு 4 வெளியே இழுத்து விட்டுருவாரு அவரை விட்டா அடிச்சு சொல்லுவாங்க சொல்லியா என்னையா சார் ஃபோக்கஸ் பண்றீங்க நான் சும்மா சார் நான் டீ குடிக்க வந்தேன் சார் என்னையா சார் நினைக்கிறீங்க அவங்க போன் வச்சு காட்ட கடையில வச்சு ஓடிக்கிற பாருங்க போன் வச்சுப்பாங்களே சார் நீ பண்ணுங்க சார் என்ன சார் ஏன் சார் அவரு உங்களை அடிச்சுட்டு அவரே சத்தம் போட்டு அவர் தான் சார் முதல்ல அடிச்சாரு அதனால நான் திரும்பி அவரை திருப்பி என்ன முறைச்சு பாக்குறாரு நான் தான் அடிச்சேன் அவரு ஏதோ போதுல இருந்திருப்பாங்க அப்படியே அவர் கூட்டம் நான் சமாதானப்படுத்த கூட்டம் எதுக்கு சார் அவர் போய் இல்லை சார் இல்லை இப்போ நம்ம வந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வந்து யூடியூப் சேனல் இது வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறோம் ஒரு ஃபன் வீடியோ எடுக்கலான்னு வாங்கினோம் அதான் 2 பேருக்கு நம்ம உங்களுக்கு ஒரு அடி பிடிச்சி அவருக்கு அடிச்சாரு அவர் உங்களை நினச்சிக்கிட்டு நீங்கள் யாரை நினச்சிங்க அவரை தான் இல்லைப்பா மனுஷனா
அப்படி பாருங்க, எதுவுமே தீர விசாரிச்சு நம்ம பண்ணணும். கரெக்டுங்களா? ஒரு மனுஷன் மாதிரியே வந்து மாட்டாரு. அதுல மனுஷனே கிடையாது, என்ன டாட்டா மாதிரி கட்டி காட்டு போன இன்னும் கடிச்சு துண்ணு பாருங்க. குச்சி அடிச்சு அழிக்கிறாரு. என்ன ஏதாவது தப்பு பண்ணுவேன். ரெண்டே அடி இப்படி மண்டையில் தட்டணும். அடிக்கதான் அடிச்சுட்டு 2 அடி இது வேறையா? ஐயா டிவி ஆஃபர்ல பண்ணி விடுங்க. காமெடி பண்ணாங்க என்ன பண்ணுவாங்க, மக்கள் லட்சக்கணக்கில் போட்டு பார்ப்பாங்க. பார்த்து மகள் சிரிப்பாங்க. சும்மா ஒரு பண்ணுதாங்க. ஐயா வந்துட்டார். ஐயா 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 சாரி இல்லை சார், அவர் அடிச்சு இவர் அடிச்சு இவர் அடிச்சு ஏன் ப்ராங்க் பண்ணி சாரி சார், ஏன் அடிச்சிட்டேன் உங்கள் பண்ணிருக்காரு சார். ஐயா இங்க வாங்க. அவ்வளோதான் சொன்னாரு. ஐயா இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. ஒரே ஒரு விஷயம், இங்கே வரே அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிவி ஆஃபர் பண்ண சொல்கிறேன். டிவி 20,000 ஆஃபர் பண்ணி இங்கே வாங்க 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 வாங்க. இல்லை இது வந்து நம்ம வந்து ஒரு விளம்பர நோக்கத்துக்காக பண்ணிட்டோம். நன்றிங்க. ஏதாவது ஒரு சீட் சேர்லாம் கொஞ்சம் ஏதாவது நான் கீழே விட்டேன் சார். சப்போஸ் நான் சார்ஜ் அடிச்சுட்டேன் அவரை அச்சா அவனை கால் பண்ணுங்க. நான் சப்போஸ் ஏதாவது அடிச்சா பண்ணி உங்களே அடிச்சுனா உங்களே 2 என்ன எனக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவரு திருப்பி அடிப்பா ஏதாவது ஒரு 2 தெரியல சொல்லுங்க. நான் வெத்தலை பாக்க போட வந்தேன் சார். என்ன அது எத்தனை நான் போட்டிருப்பேன் சார், நடந்திருக்கேன் சார் கொஞ்சம் நேரத்தில் சத்தியமா. சப்போஸ் இப்போ கோவப்பட்டு போயிட்டேன் நான், எனக்கு ப்ரெஷர் ஏறிடுச்சு. இன்னும் சீரியஸாகவே இருக்காங்க. சீரியஸாக விடுங்க ஐயா, விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. இது வந்து ஐயா எது தப்பாக நினச்சாதீங்க. இது வரைக்கும் ஒரு எப்படின்னா ஒரு காமெடியாக பண்ணோம், இந்த அளவுக்கு சீரியஸ் ஆகிடுச்சு. பட் எது தப்பாக நினச்சாதீங்க. உங்களுக்கு வந்து இவர் என்ன டிவி பார்த்துருக்காரு? 32 inches. என்ன பட்ஜெட் வருது? 9,000. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 3,000 கம்மி பண்ணி கொடுங்க, அதை வந்து நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன டிவி ஐயா இவருக்கு என்ன பார்த்துருக்கீங்க? நம்ம இது என்ன ரேட் வருது? 25 ரூபாய்க்கு பண்ணி 22 ரூபாய்க்கே பண்ணி கொடுங்க. 22 ரூபாய்க்கே பண்ணி கொடுங்க, அது வந்து நம்ம பொறுப்பேற்றுவோம். ஆனால் இப்போ கோவம் ஏதாவது இருக்குன்னா அவனை 2 அடி அடிச்சு எங்க ஏன் மேல கோவப்படக்கூடாதுண்ணா. நான் அப்பா வைக்கணும். ஏப்பா எல்லா இதுலையும் என்ன மாதிரி மாட்டி நீங்க இழுத்து தப்பு சார், அந்த சேர் இழுக்குதா சார்? ஏதோ தடி இல்ல நான் தொடச்சு சரி நான் ஓகே வயசான வந்தா ஐயா வயசானவங்க என்ன பண்ணுவீங்க? அதாவது நான் இருக்க கையா வயசானவங்க போக மாட்டேன் ஐயா. நம்ம தான் சார் எல்லாரும் காக்கி பேட் மீச வச்சிருக்கீங்க. அதான் சார் சூர்யா காட்சி கோவம் கம்மியா காட்சி அவரை பாத்தீங்களா? மனநிலை சார் இவருக்கு ஒரு 10,000 ஆஃபர் பண்ணுவேன். இவனா அடி விடுவாங்க. ஐயா வாங்கினது நான் என்னடா என்ன போட்டு அடி வாங்கினது நான், எங்களுக்கு தான் ஆஃபர் கொடுங்க. சும்மா என்ன கூட என்னப்பா 10,000 ஆஃபர் எனக்கு ஆஃபர் ஆஃபர்னு சொன்னாதான் எல்லாம் பயமா சிரிப்பு. சரி ஐயா ஓகே, உங்களுக்கு 20 இவருக்கு 20 பண்ணிடுங்க. இவருக்கு 20 ஐயா உங்களுக்கு 6,000 தான் நாங்க வந்து பேலன்ஸை நாங்க பே பண்ணிக்கிறோம். ஆனா எது தப்பா நினைச்சாதீங்க, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும். கைஸ் இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தா எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் அம்பத்தூர்ல இருக்கோம். அம்பத்தூர் எஸ்டேட்டு அண்ட் போரூர்ல இன்னொரு பிரான்ச் இருக்கு. ஸோ எக்ஸாக்ட் லொகேஷன் அம்பத்தூர் எஸ்டேட்டு பஸ் டிப்போக்கு ஆப்போசிட்ல இருக்கு நம்ம ஷாப். நிறைய ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இந்த மாதிரி பிரைஸ் எதிர்பார்க்க முடியாது, ரொம்ப அஃபோர்டபுளாவே இருக்கு. வந்து விசிட் பண்ணி பாருங்க. அது பை ஒன் கெட் ஒன். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வருவாங்க, அவங்க ஏமாற்ற மாதிரி ஒரு டிவி வாங்கினா ஒரு கைஸ் ஒரு டிவி வாங்கினா ஒரு டிவி ஃப்ரீ. ஆன்லைன் ஆஃபர் இருக்காது. ஓகே, நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேல கொடுக்குறோம். எந்த என்கொயரியாக இருந்தாலும் உங்களுக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்க. கால் பண்ணுவாங்க, நிறைய கால் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் டிவியை வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடலாம். உங்களுக்கு டீடைல்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷல் ஆஃபர்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் ஸ்பெஷலா பண்ணி டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம நாகை 360 ஒவ்வொரு ஷாப்புக்கு போறோம்னா மக்களுக்கு ஏதாவது பயன்படுற மாதிரி நம்ம ஆஃபர் கொடுக்கணும். ஏன்னா ரெகுலரா ஒரு 10,000 ரூபாய்க்கு விற்கிற டிவியை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு 9,000 ரூபாய்க்கு கொடுங்க. ஏன்னா நிறைய இப்போ டிவி தான் மோகனம். நம்மளோட நோக்கமே வந்து எந்த பொருளாக இருந்தாலும் கம்மியான விலையில கொடுக்கணும். அதே நாங்கள் ப்ரொமோஷன் பண்ண போற கடையிலும் சரி, நாங்கள் பேசி நம்ம கஸ்டமருக்காக கம்மியாக நாங்கள் பேசி தான் நாங்கள் சேல் பண்ண சொல்லுவோம். ஓகே ப்ரோ, நிறைய பேர் பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பயனடைவா இருக்கணும். ஓகே, உடனே ஸ்கிரீன்ல தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் டீடைல் கொடுத்துருக்கோம். லொகேஷனும் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வச்சிருக்கோம். கிளிக் பண்ணா டைரக்டா ஷாப்புக்கு வந்துடும். ஸோ ஆன்லைன்லேயே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பை. உங்களின் ஆதரவே எங்களின் அடுத்த முயற்சி. ஹே கைஸ்,
உங்க பிசினஸை டெவலப் பண்ண முடியாம ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்களா? ப்ரொமோஷன் பண்ணா நிறைய லட்சமா செலவாகும்னு பயப்படுறீங்களா? உங்க பிசினஸை டெவலப் பண்றதுக்கு நாங்க ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி தரோம். ரொம்ப கம்மியான விலையில உங்களுடைய பிசினஸை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். ஸோ நீங்க டிஸ்பிளேல உள்ள இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஷாப்போட டீட்டெயில் மட்டும் நீங்க அனுப்புங்க. எங்க டீம்ல இருந்து அவங்களே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. நல்ல கம்மியான பிரைஸ்ல உங்களோட பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம். ஸோ எங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த விஷயம் பண்ணாலும் கம்மியான விலையில பண்ணணுங்கிறதா எங்களோட நோக்கம். ஸோ உடனே கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயிலை சென்ட் பண்ணுங்க. எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்க பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம். ஹை கைஸ், உங்களுடைய குழந்தைங்க பெரியவங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம சேனல்ல அவங்களோட போட்டோஸ் அண்ட் வீடியோ போட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தா அவங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உடனே ஸ்கிரீன்ல இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்களே அவங்க போட்டோஸ் அண்ட் வீடியோ போட்டு பேசி திருமண வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். அவங்களை சர்ப்ரைஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா உடனே ஸ்கிரீன்ல இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.